உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதனால் என் தமிழ்ச்சல் நான் உங்களான இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நம்ம இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் அந்த டேட்டா வைரஸ்னால டெலீட் ஆகிடலாம், இல்ல கரப்ட் ஆகி டெலீட் ஆகிடலாம், இல்ல நம்மளே ஸ்டோரேஜ் பத்தலன்னு டெலீட் பண்ணிடலாம். நம்மளுடைய டேட்டா ரொம்ப முக்கியமானதாக கூட இருக்கும். அது போட்டோவாக இருக்கலாம், அல்லது வீடியோவாக இருக்கலாம், அல்லது டாக்குமெண்ட் எதுவாக கூட இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி டெலீட் ஆன போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட்டை உடனே நம்ம திரும்ப பெற முடியும். இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு. டெலீட் ஆன போட்டோ, வீடியோ மற்றும் டாக்குமெண்ட் அனைத்தையும் உடனே திரும்ப பெற இந்த ரெகவரி சாஃப்ட்வேர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ரெகவரி உங்க பிசில எந்த டேட்டா டெலீட் ஆகி இருந்தாலும் உடனே ரெகவர் பண்ணிடும். அது டாக்குமெண்டாக இருந்தாலும் சரி. டாக்குமெண்ட்ல பல டைப் இருக்கு. டாக்ஸ், எக்ஸல், பிபிடி, பிடிஎஃப், HTML, இபுக் எதுவாக இருந்தாலும் ரெகவர் பண்ணிடும். அதே போல கிராபிக்ஸ், ஜேபேக் இமேஜ், பிஎன்ஜி இமேஜ், டிஃப், கிஃப், பிஎஸ்டி எதுவாக இருந்தாலும் ரெக்கவர் பண்ணிடும். அதே போல வீடியோ ஃபார்மேட்டை பொறுத்தவரை எல்லா மேஜர் வீடியோ ஃபார்மேட்லயும் ரெக்கவர் பண்ணிடும். அதே போல ஆடியோ, இமெயில் மற்றும் அதர் ஃபைல்ஸ். பிசியை மட்டும்தான் ரெக்கவர் பண்ணுமானா அதுதான் இல்ல. உங்களுடைய ஹார்ட் டிஸ்க், யூஎஸ்பி டிரைவ், மைக்ரோ SD கார்டு, மெமரி கார்டு, கேமரா, கேம்கார்டர், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ் மற்றும் மொபைல் போன் எல்லாத்துலயும் டெலீட் ஆன டேட்டாவை ரெக்கவர் பண்ணிடும். இப்போ டெலீட் ஆன போட்டோவை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு நீங்க வருவீங்க. இங்க டவுன்லோட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் மற்றும் மேக் ரெண்டுக்கும் அவைலபிளா இருக்கு. விண்டோஸை பொறுத்தவரை விண்டோஸ் 7, 8, 10, விஸ்டா, XP எந்த OSலயும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ரெகவரி சாஃப்ட்வேர் அதை ஓபன் பண்ணலாம். இங்க டெலீட் ஆன எந்த ஃபைல்ஸையும் ரெக்கவர் பண்ண இதை சூஸ் பண்ணணும். ரீசைக்கிள் பின்ல உள்ள ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ண இதை சூஸ் பண்ணணும். ஃபார்மட் பண்ண டிஸ்க்ல உள்ள ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ண இதை சூஸ் பண்ணிக்கணும். பார்ட்டிஷன் பண்ணும்போது டெலீட் ஆன ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ண இதை சூஸ் பண்ணுங்க. அதே போல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், வைரஸ் அட்டாக், சிஸ்டம் கிராஷ் மற்றும் அனைத்தையும் ரெக்கவர் பண்ண இதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு லைவா டெலீட் பண்ணி ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். புதுசா ஆனந்த்னு ஒரு ஃபோல்டர் ஒன்னு ஓபன் பண்றேன். அதுல போயா BYM1 தம்ப்நெயில பேஸ்ட் பண்றேன். இப்போ இந்த தம்ப்நெயில் ஜேபேக் இமேஜ், இதை நான் இப்போ டெலீட் பண்றேன். நம்ம டெலீட் பண்ண இமேஜ் ரீசைக்கிள் பின்ல இருக்கும், அங்கேயும் அதை நான் டெலீட் பண்றேன். ரீசைக்கிள் பின்ல டெலீட் பண்ணா திரும்ப எடுப்பது கஷ்டம், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த இமேஜை ரெக்கவர் பண்ணலாம். டெலிட்டட் ஃபைல் ரெக்கவரி அதை கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப்ல தான் நம்ம டெலீட் பண்ணோம், அதனால ஷீப் பார்ட்டிஷன் அதை சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸ்கேன் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் டெலீட் பண்ண எல்லா டேட்டாவையும் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு நமக்கு காட்டும். இப்போ நம்ம டெலீட் பண்ண போயா BYM1 இமேஜ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இமேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ கீழே ரெக்கவர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா நம்ம டெலீட் பண்ண இமேஜ் மறுபடியும் கிடைச்சிடும். இது ட்ரையல் வெர்ஷன் தான், ஸ்கேன் மற்றும் ப்ரீவியூ மட்டும் பார்க்க முடியும். நீங்க ப்ரோ மற்றும் அன்லிமிட்டட் பை பண்ணா ரெக்கவர் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணி பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.